Good morning, my dear students. 10th standard. Today we going to learn about Unit 4 Supplementary, The Aged Mother. Unit 4 Supplementary, The Aged Mother, written by the author Matsuo Basho. So, The Aged Mother, Matsuo Basho அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான், இந்த ஜாப்பனீஸ் ஆத்தர் இவர். ஸோ நேம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஜாப்பனீஸ் ஆத்தர் அப்படிங்கிறனால அவங்களோட நேம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 120. This Japanese folk tale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharp and witted. It describes the love and affection a son and his mother have for one another. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. ஒன்று வந்து ஏஜ்டு பீப்புள்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவங்களும் அவங்களுடைய அறிவுத்தன்மையும் மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும், ரெண்டாவது ஒரு எளிமையான ஏழை குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு மகனும் ஒரு தாயும் மகனுக்குள்ள பாசத்தை பற்றி தான் இந்த ஸ்டோரி, லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி தான் இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 122 அந்த பேஜ் எடுத்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஆத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டிங்களா? ஓகே, வெரி குட். அபவுட் த ஆத்தர் மட்சுவோ பாஷோ. இவருடைய லிவிங் இது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா 1644 to 1694. ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போயட்ஸ் ஆஃப் ஜப்பான். இன் ஜப்பான் many of his poems are seen on monuments and traditional sites. Basho was introduced to poetry at the young age and he quickly became well known throughout the Japan. He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. So இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா 1644 to 1694. இவர் வந்து ஒரு ஃபேமஸான போயட்டாக இருக்கிறாரு ஜப்பானில். இவருடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே, இவருடைய யங் ஏஜ்லேயே வந்து இந்த பொய்டிக் ஃபீல்டில் வந்துட்டார். கவிதைகள் எழுதுறது, ஸ்டோரிஸ் எழுதுறது, இந்த இதெல்லாம் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருடைய நிறையா போயம்ஸ் இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து பெருமையாக பேசப்படுது. மோனமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, பாரம்பரியமாக இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் சைட்ஸாக இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாழ்ந்தாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டீச்சராக தான் இருக்கார். அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவருடைய கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்குன்னா அவருடைய ரைட்டிங்க்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். ஒரு பல இடங்கள் நம்ம போய் பார்த்தோம், அறிமுகமானோம்னா தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சு நம்ம ஒரு எழுத முடியும்னு சொல்லிட்டு இவர் அந்த மாதிரி நிறையா கவிதைகள், போயம்ஸ், இந்த மாதிரி ஃபோக் டேல்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெசனில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 120. சரி, லெசனில் போகலாங்களா? Long ago, there lived at the foot of a mountain a poor farmer and his aged widowed mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful and happy. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மலையோட அடிவாரத்தில் ஒரு புவர் ஃபார்மர் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க. அவங்க விடோடு, அதாவது அந்த பையனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, இறந்துட்டாரு. ஸோ வயசான அம்மா. ஸோ இவங்களுக்குன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எ பிட் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன நிலம் தான் வந்து அவங்களுக்குன்னு உரிமையாக இருக்குது, அவங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு. அந்த நிலத்தில் வச்சு வரக்கூடிய விவசாயங்கள் இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எப்படி ரொம்ப அமைதியானவங்களா, அன்பானவங்களா,
எல்லாருக்கும் ரொம்ப அமைதியாக அன்பாக பண்பாக நடந்துருக்கிறாங்க, மற்றவங்ககிட்டையும் அவங்களுக்குள்ளேயும் சரி. ரெண்டு பேருமே அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜப்பானில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சன் அண்ட் விடோடு மதர், இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The country shining was governed by a despotic leader who, though a warrior and had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength, this caused him to send out a cruel proclamation. The entire province was given strict orders to immediately to put to death all aged people. Those were barbarous days, and the custom of abandoning old people to die was not uncommon. The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled with his heart with sorrow. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So, with many deep and hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest mode of death. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜப்பானில் ஷைனிங் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு நகரம். அந்த நகரத்தை வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி புரியறன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை கிங், ஒரு லீடர் கிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கிங் அப்படின்னா டெஸ்போட்டிக் அப்படின்றாங்க. அதாவது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப அதாவது அவர் சொல்கிறது தான், வேறு மறு பேச்சே கிடையாது. அதாவது மக்கள் நல்லா இந்த முடிவு எடுத்தோம்னா மக்கள் நல்லா இருப்பாங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்குமா, நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களா, நாட்டு வளம் நல்லா இருக்குமா அப்படின்லாம் அவர் யோசிக்கிறதுலாம் இல்லை. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான், இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிங் வந்து இருக்காரு. சரிங்களா, அதான் டெஸ்போட்டிங் சொல்கிறாங்க. அப்படின்னா கொடுங்கோலான அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். க்ரூயல், ரொம்ப க்ரூயலாக இருப்பார், இங்கிலீஷில் சொன்னால் க்ரூயல் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரியர், ஒரு போர் வீரனாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து பலம் இருந்தும் சில விஷயங்களில் வந்து அவர் கவர்ட்லி அப்படின்னா கோழைத்தனமாக பின்வாங்குவார், சில விஷயங்கள் வந்து பின்வாங்கிடுவார். என்னதான் அவருக்கு வந்து உடம்புல ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து கோழைத்தனமாக இருப்பார். அவர் அந்த ஒரு மனநிலை தான் வந்து அவரை வந்து ஒரு முடிவு எடுக்க வச்சது. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன ஒரு ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, மொத்த தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள், ஏஜ்டு பீப்புள்ஸை இமீடியட்டாக என்ன பண்ணும், சாவடிச்சிடணும், கொன்றணும். அதான் சொல்கிறாங்க, the entire province was given strict orders to immediately put to death all aged people. ஸோ ஏஜ்டு பீப்புள் எல்லாத்தையுமே அவங்க வந்து கொன்றணும், யாருமே வயசானவங்கள நம்ம நாட்டில் யாருமே இருக்கக்கூடாது, அவங்கள கொன்றணும், அவங்களே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி, அந்த வீட்டில் இருக்கிறவங்களே கொன்றுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாரு. தோஸ் வேர் பார்போரஸ் டேஸ். பார்போரஸ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான ஒரு நாட்கள்னு சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் நம்மளை வளர்த்துற நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, அவங்களே நம்ம எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப அந்த நாட்கள் வந்து அந்த இப்படி சொல்லிட்டாரு அரசர், இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The custom of abandoning old people to die was not uncommon. இப்போ வயதானவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை அவங்கள சாவடிக்க சாவதோ இது வந்து இப்போ வழி இல்லாமல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை வந்து அப்படி உருவாகியிருக்கு. The poor farmer loved his aged mother with tender reverence. இந்த ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தன்னுடைய வயதான அம்மாவை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான், ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறான். இந்த ரெவரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டீப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அதிகமான மரியாதை, அவங்க அம்மா மேலே பயங்கரமான பாசம் மரியாதை வச்சுருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆர்டர் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து அவன் என்ன பண்ணுதான், அவனுடைய ஹார்ட்டே வந்து சாரும், ரொம்ப கஷ்டமாயிருது, அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அந்த விஷயம் வந்து. ஆனால் யாருமே வந்து அரசரை எதிர்த்து பேச முடியாது, ஒபே பண்ணி தான் ஆகணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கலாம், இது மறுபரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு அரசர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் யாருக்குமே கிடைக்கல, யாருக்குமே இல்லை. ஸோ மேண்டேட் அப்படின்னா அஃபிஷியல் ஆர்டர். அந்த அஃபிஷியல் ஆர்டர் கவர்னரோடைய
அஃபிஷியல் ஆர்டரை நம்ம எப்படி மீறி பேச முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஹோப்லெஸ், யாருக்குமே ஒன்றும் பண்ண முடியல, ஒரு வழி இல்லாமல் கடைசி என்ன பண்ணுறாங்க, அது ஒவ்வொரு யூத்தும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை சாகடிக்கிறதுக்காக. அந்த சாவு வந்து முடிஞ்ச அளவுக்கு கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத் அப்படின்னா இந்த கருணை கொலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு எடுக்கிறாங்க. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhittened rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied it in a square cloth, which he swung in a bundle around his neck, along with a gourd filled with cool sweet water. ஸோ என்ன ஆகுதுன்னா, சரி எல்லாம் இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அவனுடைய தினசரி நாட்களுடைய அவனுடைய தினசரி வேலைகளை முடித்தோடனே சன் செட் ஆகுது. சன் வந்து ஈவினிங் டைம் செட் ஆகிடுச்சு, நைட் டைம் ஆக போகுது. அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அம்மாவுக்காக சமையல் செய்கிறான். இந்த ஏழைகளுக்கான அன்விட்டன் ரைஸ் அப்படின்னா பட்டை தீட்டப்படாத அரிசி அப்படின்வாங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி என்ன பண்ணுறது, அந்த ஃபீல்டுலேருந்து அதை எடுத்து அந்த அரிசி மேலே இருக்க அந்த உமியெல்லாம் அதெல்லாம் வந்து அடிப்பாங்க. அடித்து மிஷின்ஸில் கொடுத்து கட் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் அப்புறம் நமக்கு பேக்கிங் ஆகி நமக்கு ரைஸ் சாக்கில் வரும். சாக் எஸ்ஏசிகே சாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அதில் வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த அன்வைட்டன் ரைஸ் தான் வந்து அதாவது ரொம்ப அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அது ஏழைகளுக்கான உணவுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இதில். ஸோ அதை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா குக் பண்ணி அதை நல்லா என்ன பண்ணுறான், உலர வச்சு காய வச்சு ஒரு கிளாத்தில் நல்லா ஸ்கொயர் கிளாத்தில் அதெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு அந்த துணியை என்ன பண்ணுறான், தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கிறான். அப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக ரொம்ப கூலாக ஸ்வீட் வாட்டர், இனிப்பான தண்ணி, நல்ல குளிர்மையான இனிப்பான தண்ணியை வந்து கோர்டு ஃபில்ட் அப்படின்னா GOURD, நம்ம தமிழில் சொல்லணுன்னா அந்த சுரக்காயின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் அது நம்ம கேனில் ஃபில் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நம்ம ஈஸியாக டேக் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இப்போ நீங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடில் கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல குதிக்கிறதுக்கு ஆற்றுல குதிக்கிறதுக்குலாம் வந்து இந்த சொரக்காயை வந்து கயிற்றுல போட்டு கட்டி முதுகில் கட்டிட்டு குதிப்பாங்க, நீச்சல் கற்றுக்கிறதுக்காக, ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதை நீங்கள் சொரக்காயை வந்து நல்லா காஞ்சி போன சொரக்காயை வந்து மேலே வந்து உடச்சி உள்ளெல்லாம் அந்த சீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஜக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிறதுக்கு ஜக்கு, சொம்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா, டம்ளர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இவன் அந்த மாதிரி இதை ஊற்றிக்கிட்டு அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறான், தன்னுடைய இதில் போட்டு கழுத்தில் ஒரு துணி போட்டு கட்டி சுற்றி எடுத்துக்கிட்டு கிளம்புறான் பாருங்க. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. In some place they lost and confused us, but he gave no heed. One path or another, it mattered not. And he went climbing blindly upward, ever upward towards the high bare summit of what is known as Obatsuyamma, the mountain of the abandoning of the aged. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் ஹெல்ப்லெஸ் மதரையும் என்ன பண்ணுறான், முதுகில் தூக்கி வச்சுக்கிறான். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவனுடைய அம்மாவையும் இப்படி முதுகில் தூக்கி அவங்களுக்கு வந்து கூன் குறுகி இருக்காங்க, ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு. அவங்க இப்படி தூக்கிட்டு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஜேர்னி வந்து ஏற்கனா கரடு முரடான பாதை, மலைகள்னாவே நமக்கு கல்லு மண்ணாக இருக்கும். ஸோ நீட்டாக இருக்காது. அது இல்லாமல்
இப்போ மலைப்பகுதியிலாம் நம்ம ட்ராவல் பண்ணோம் வச்சுக்கோங்க, ஒத்தடி பாதை அப்படின்வாங்க சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கான். ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹண்டர்ஸ்னால் அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறவங்க, பேர்ட்ஸ் ஹண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹண்டர்ஸ் அவங்க வந்திருப்பாங்க. அதே மாதிரி உட்கட்டர்ஸ், மரங்கள் விறகுகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தவங்க. இப்படி அவங்க அங்கேயும் நடந்தது. என்ன அது இவர் சொல்கிறாங்க, நேரோ ரோட் வாஸ் கிராஸ்ட் அண்ட் ரீக்ராஸ்ட் பை மெனி பார்ட்ஸ். அதாவது அவங்க குறுக்கு மறைக்கும் நடக்கிறது வந்து அந்த ஒத்தடி பாதம் அப்படி வழி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக இல்லை, அங்கேயும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் என்ன தான் கன்ஃபியூஸாக குழப்பமாக இருந்தாலும் அவன் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், நேராக மலையை நோக்கி, மலை உச்சியை நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த சம்மிட் அப்படிங்கிறது என்னன்னா டாப் ஆஃப் த ஹில், அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு டாப் பாயிண்ட், அங்கே அந்த இடத்த தான் வந்து சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபட்சுயமா அப்படிங்கிறது தான் அந்த மலையோட பேர். இங்கே தான் வந்து இந்த மலையில் தான் வந்து அந்த எல்லாருமே வந்து அந்த வயதானவர்களை கூப்பிட்டு வந்து மேலே இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பி கீழே போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து தேவையான அந்த சாப்பாடு இதெல்லாம் குடிச்சிட்டு முடிஞ்சளவுக்கு உயிர் வாழ்ந்துட்டு அங்கேயே அப்படியே இறந்து போயிடுவாங்க. சரி, இப்போ நம்ம வீட்லேயே வச்சு அடித்து கொள்றதோ இல்லை பாய்சன் கொடுத்து கொள்றதோ இல்லை ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி கத்தியால் குத்தி கொலை பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்மளுடைய அன்பானவங்களை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து இப்படி முடிவெடுத்து பண்ணிட்டாங்க. இந்த மலை உச்சியில் போய் அவங்களுக்கு தேவையானதை வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம், அப்புறம் அவங்களே அங்கேருந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த மவுண்டெயினில் போகக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி அந்த மவுண்டெயினில் போகும்போது என்ன நடக்குதுன்னா, the eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain's many paths, and his return might be one of danger. So she stretched forth her hand, and snapping the twigs from bushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way, so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. At last the summit was reached. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and aching heart, he said farewell. ஸோ என்னன்னா, அந்த மலையில் ஏறிட்டு இருக்கும்போது அந்த அவ்வளோ ஏஜ்டான இருக்கக்கூடிய அவங்க அம்மா, வயதான அந்த முதுமையில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து அந்த அவ்வளோ கண் பார்வை மங்களாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கிளியராக பார்த்துட்டே வராங்களாம் எல்லா விஷயத்தையும் மலையில் ஏறும் போது. என்ன அப்படின்னா, இந்த மலையோடைய பாதைகள் வந்து கரடு முரடாக இருக்குது, அது இல்லாமல் நிறையா பாதைகள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ என்னுடைய அன்பான மகனுக்கு என்னுடைய சனுக்கு வந்து இந்த மவுண்டெயினுக்கு அதிகமாக வந்து போய் பழக்கம் கிடையாது. ஸோ அவன் வீட்டு திரும்பி போகும்போது கரெக்டாக போய் சேருவானா, இல்லை பாதைகளை கன்ஃபியூஸ் ஆகி சுத்த இடத்துல ஒரே இடத்துல சுற்றிட்டு இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். இல்லை அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, அவன் ஏதாவது டேஞ்சரை ஃபேஸ் பண்ணிடுவானா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வழியில் வரும்போது தன்னுடைய கைகளால் இலைகள், அப்புறம் லீவ்ஸ், பிரான்ச்சஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி, இந்த மாதிரி இலைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கையில் வரும்போதெல்லாம் அப்படியே பிச்சு ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு தடவை கொஞ்சம் தூரமாக போட்டுகிட்டே வராங்க, ஒரு அடையாளமாக. ஏன்னா அவங்க ரிட்டன் போகும்போது அதை பார்த்துட்டே போயிட்டான்னா கரெக்டாக போயிடுவான். அப்போ கூட அவங்களுக்கு தெரியும், இப்படி நாட்டு அரசர் வந்து இப்படி கட்டளை போட்டிருக்காரு, நம்மளை வந்து நம்ம மகன் வந்து மேலே நம்மளை விட்டுட்டு வந்துடுவான், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமனோடைய இதை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க பாசம் இருக்குது, ஒரு மதரோடைய லவ், அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ அவங்களுடைய அன்கண்டிஷ்னல் லவ் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நாம் சாக போகிறோன்னு தெரிஞ்சும் தன்னுடைய குழந்தை, அந்த பையன் வந்து பத்திரமா வீடு போகணும், அவனுக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாது அப்படின்னுக்காக அவங்க வந்து வழியில் அந்த தடத்துக்கு கொஞ்ச தூரம்
அந்த இலைகள்லாம் போட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த சம்மிட் அந்த இதுக்கு ரீச் ஆயிடுறான், அந்த உச்சிக்கு ரீச் ஆயிடுறான். அங்கே வந்து அவங்க அம்மாவை பொறுமையாக அப்படியே மெதுவாக இறக்கி உட்கார வைக்கிறான். இறக்கி கீழே உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா உட்காரத்துக்காக ஒரு இடம் ரெடி பண்ணுறான். அவன் மனசு ஃபுல்லாக கஷ்டம், பேர்டன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அவன். ஸோ அவங்க அம்மாவுக்காக அவன் செய்யக்கூடிய இறுதி சடங்குங்கிற மாதிரி கடைசி எங்கள் அம்மாவுக்காக செய்ய லாஸ்ட் டியூட்டி, என்னுடைய அம்மாவுக்கு நான் செய்ய போகிற கடைசி டியூட்டி இதுதான் அப்படின்ட்டு அந்த தென்னை மர இலைகள் அந்த இதெல்லாம் எதெல்லாம் திங்ஸ் அங்கே என்னென்ன இயற்கை நேச்சர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க அம்மா உட்கார்றதுக்கு ஒரு இடம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா உட்கார்றதுக்கு சாஃப்டாக குஷன் அப்படின்றாங்க, மெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு இலைகள்லாம் போட்டு அந்த தேங்காய் இதோடைய நார் இதெல்லாம் போட்டு அவங்க அம்மா தூக்கிட்டு போய் பொறுமையாக உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கூன் முதுகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அவங்கள பொறுமையாக தூக்கி அதில் உட்கார வச்சுட்டு அவன் ரொம்ப அழுந்துட்டு அவன் மனசு அவன் ஹார்ட்டு வந்து புரோக்கன் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது என்னை உயிருக்கு உயிரான என்னுடைய அம்மா வந்து என்னை விட்டு பிரிய போகிறாங்க, எப்படி நான் பிரிய போகிறேன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அழுந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபேர்வெல்னால் விடைபெறான். நான் கிளம்புறேன், நான் போய்ட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கஷ்டத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே அவனால் முடியல, அந்தளவுக்கு அவனுக்கு துக்கம் இருக்குது. சொல்லிட்டு ஹீ செட் ஃபேர்வெல், அவன் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, அவன் வந்து அவங்க அம்மா எப்படி என்ன பண்ணாங்க, அப்புறம் அந்த அரசர் வந்து என்ன முடிவு எடுத்தார், என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரலும் இன்றைக்கி கிளாஸில் நமக்கு போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ்டு மதர் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 122 வந்து உங்களுக்கு சினானிம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டும் மீனிங் சொன்னேன் பார்த்தீங்களா தமிழில். நீங்கள் வந்து இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சம்மிட் இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது வரலும் 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 சினானிம்ஸ் இருக்குது இதில். இது வரலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸோடைய மீனிங்ஸ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது அடுத்த 3க்கும் நீங்கள் அதை பார்த்தரலாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைனில் வரும்போது மீனிங் தெளிவாக சொல்லிடுவேன். இந்த இப்போ பார்த்த கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ லெசன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான லெசன் தான். ஸோ மீதி மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.